உமர் அவங்க சொல்றாங்க, வந்து உட்காருங்க, இந்த சபைக்கு நீங்க தான் தகுதியானவர். உடனே வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு தன்னுடைய முதுகை காட்டுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் உமர் அவங்களுடைய காலம் இது. ரசூலுல்லாவுடைய காலம் முடிஞ்சு ஆரம்ப காலகட்டம் இருக்கும்ல, ரசூலுல்லாவுடைய இந்த நபித்துவ ஆரம்ப காலகட்டத்தில் குறைஷிகள், அந்த காஃபிர்கள் எந்த அளவுக்கு துன்பம் கொடுத்தாங்க. அதனுடைய காயங்கள், தழும்புகள் முதல்ல அப்படியே இருக்குது. இப்போ எவ்வளோ பெரிய காயமாக இருந்திருக்கும். பல பேர் பார்த்துருக்கீங்களா, கால் உடஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்கன்னா அந்த தையல் போட்ட தடம் அப்படியே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். அந்த மாதிரி முதுகுல பார்த்தீங்களா அவங்களுடைய உடல்ல அவ்வளவு காயங்கள் இருக்குது. கபாபுக்கு வர்றாங்க, வந்து உமர் அவர்களை சபையில் உட்கார்ந்து மக்களுக்கு காட்டுகிறார்கள். பாருங்க கஷ்டத்தை. நீங்க நமக்கெல்லாம் அப்படி இல்லையே, யோசிச்சு பாருங்க. அல்ல நம்மளை எங்க வச்சிருக்கிறா, பிடிச்சி நம்மளாம் அடிக்கவா செஞ்சாங்க. இஸ்லாத்தை ஏத்தோம், தௌஹீத் ஏத்தோன்னு ஆரம்ப காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முந்திப்பட்டாங்க. இப்போ லேசா அல்லாஹ் தௌஹீத் ஆக்கிட்டான். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஒரு முறை